இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. இயக்குனர் இமயம் என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இன்று இமைவிட்டு பிரிந்துவிட்டார். தமிழ் சினிமாவில் இயக்குனர், தயாரிப்பாளர், திரைக்கதை ஆசிரியர் மற்றும் நடிகர் என்ற பன்முகத்தை கொண்டவராக வலம் வந்தவர் பாரதி ராஜா. இவரை மக்கள் இயக்குனர் இமயம் என்று அழைத்து வந்தார்கள். 1977 ஆண்டு வெளியான 16 வயதினிலே என்ற படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானார் பாரதி ராஜா. இவர் இயக்குனரான அறிமுகமான முதல் படமே மக்களிடையே மாபெரும் வரவேற்பை பெற்றதால் மக்களுடைய கவனத்தை ஈர்த்தார். அதனைத் தொடர்ந்து இயக்குனர் பாரதி ராஜா இயக்கத்தில் தமிழ் சினிமாவில் கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், நிறம் மாறும் பூக்கள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, காதல் ஓவியம், மண் வாசனை, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், வேதம் புதிது என பல சூப்பர் ஹிட் படங்களை இயக்கியுள்ளார் இமயம் பாரதி ராஜா. இவர் தமிழ் சினிமாவில் மட்டுமின்றி தெலுங்கு, இந்தி ஆகிய மொழிகளிலும் பல திரைப்படங்களை இயக்கியுள்ளார். மேலும் இவரது இயக்கத்தில் இறுதியாக 2020 ஆண்டு படம் வெளியாகியிருந்தது. அதன் பிறகு படங்கள் இயக்குவதை குறைத்துக் கொண்ட இயக்குனர் இமயம் அவர்கள் அதிக அளவில் நடிப்பில் கவனம் செலுத்தி வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இன்றைய நாள் தனது 84வது வயதில் உடல்நல குறைவு காரணமாக எம்மை விட்டு சென்று விட்டார். இவரது மறைவிற்கு திரையுலக பிரபலங்கள் மற்றும் மக்கள் தங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி வருகின்றார்கள். பாரதி ராஜா அவர்களின் இழப்பு தமிழ் உலகிற்கு பெருமிழப்பாக இருக்கின்றது. தன்னுடைய தாய்மொழியை, கலைகளையும் பண்பாட்டையும் வளர்க்க வேண்டும் என்பதற்காக பல திரைப்படங்களை தயாரித்து மக்களிடையே, மக்கள் மனங்களில் இடம் பிடித்திருந்தவர். பல கிராமத்து வாசனை நிறைந்த காவியங்களை திரைப்படமாக உருவாக்கியிருந்தவர். நிச்சயமாக இன்றைய நாளிலே எம்மை விட்டு அவருடைய உடல் பிரிந்து சென்றாலும் அவர் விதைத்து சென்ற சிந்தனைகளும் அவர்களுடைய நினைவுகளும் என்றும் உலகமெங்குமே வாழ்ந்து கொண்டிருக்கும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவிற்கு உலகத் தமிழர்கள் சார்பாக எமது புகழ் வணக்கங்கள். செங்காட்டு மண்ணா நம் வீட்டு பொண்ணோ கைவிட்டு போக கண்ட கண்ணீர் வருவே. பந்தட்ட மீறி போக சக்தி இல்லையே, பாசத்தில் பங்கு போட பட்டா இல்லையே, இருக்கு இழகி போச்சு விட்டு பாறை.